tangent law and tangent galvanometer. So first tangent galvanometer அப்படினா என்னன்னு பார்த்தலாம். Tangent galvanometer, it is a device used to detect very small current. Galvanometer அப்படினா it is used to detect current. Okay, tangent galvanometer னா ரொம்ப small current இருந்தாலும் அது வந்து எவ்வளவு current அப்படின்றத கண்டுபிடிக்க உதவும். ஓகேவா? So it is a moving magnet type galvanometer. Moving magnet type னா என்ன எல்லாமே படிப்போம் working படிக்கும்போது. ஓகே, இதோட பிரின்சிபல் வந்து tangent law. It works on the principle of tangent law. So what is this tangent law? எழுதிக்கோங்க. tangent law எழுதுறதுக்கு முன்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ ரெண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பெர்பெண்டிகுலரா இருக்கு. ஸோ ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து B1 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன், அது வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கு. ஓகே, இன்னொரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து B2 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன், அது இந்த டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ ரெண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பெர்பெண்டிகுலரா இருக்கு. இந்த மாதிரி ரெண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு பெர்பெண்டிகுலரா இருக்கிற இடத்துல நான் வந்து ஒரு மேக்னெட்டிக் நீடில் வச்சேன் அப்படின்னா, அந்த மேக்னெட்டிக் நீடில் வந்து எந்த பொசிஷன்ல ரெஸ்ட்டுக்கு வரும்னா, இது ரெண்டுத்துக்கும் ரிசல்டன்ட் எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அந்த டைரக்ஷன்ல தட் வில் கம் டு ரெஸ்ட். இதுதான் வந்து tangent law. ஸோ tangent law அப்படின்னா எழுதிக்கோங்க. இந்த மேக்னெட்டிக் நீடில் is suspended in two mutually perpendicular magnetic fields it will come to rest in the direction of resultant of two fields. Will come to rest in the direction of the resultant of the two fields. Okay, so இப்போ இதுல பாருங்க B1 எப்படி இருக்கு, B2 எப்படி இருக்கு. ஸோ இது வந்து ஹாரிசான்டல், இது வந்து வெர்டிக்கல். ஸோ கரெக்டா, ஸோ அதனால நான் இதை வந்து BV, இதை வந்து BH அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்றேன். ஓகே, அண்ட் இதுதான் வந்து ரிசல்டன்ட் B. ஓகே, அண்ட் இந்த ஆங்கிள் வந்து தீட்டா. ஸோ tangent law என்ன சொல்லுதுன்னா, B is equal to BH tan theta. இந்த டெரிவேஷன்லாம் உங்களுக்கு கிடையாது, வெறும் அந்த எக்ஸ்பிரஷன் மட்டும். B is equal to BH tan theta. tan theta தான் வந்து tan அப்படின்றதுலாம் வந்து it is used to represent the direction. பிசிக்ஸ்ல tan theta தான் வந்து it is used to represent the direction. Okay, so construction. ஸோ tangent galvanometerல வந்து இப்படி ஒரு சர்க்குலர் ஃப்ரேம் இருக்கும். ஓகே, சர்க்குலர் ஃப்ரேம் இருக்கும். தி சர்க்குலர் ஃப்ரேம் வந்து will be attached to a table like something. இதோ இந்த மாதிரி. ஓகே, ஸோ லைக் திஸ். ஸோ இந்த வந்து சர்க்குலர் ஃப்ரேம் இருக்கும். இந்த சர்க்குலர் ஃப்ரேம்ல வந்து நிறைய காப்பர் காயில்ஸ் வந்து இருக்கும். ஓகே, இட் வில் கண்டெயின் மெனி காப்பர் coils. Okay, so எழுதிக்கோங்க. It consists of
copper coil of several turns. It consists of copper coil of several turns. And the copper coil of several turns எங்க இருக்கும்னா on a non-magnetic circular frame. On a non-magnetic circular frame. Non-magnetic circular frame na it can be made up of wood அந்த மாதிரி ஏதாவது. Okay, so அந்த circular frame வந்து நான் மேக்னெட்டிக்கா இருக்கும். அதுல வந்து நிறைய காப்பர் டர்ன்ஸ் வந்து இருக்கு. ஓகே, so this frame வந்து is made up of brass இல்லாட்டி wood. It is made up of brass or wood. It is mounted na fixed னு இருக்கும். Okay, it is fixed on a horizontal base. It is fixed on a horizontal base. Okay, so இந்த horizontal base வந்து நம்மளால turn பண்ண முடியும். turn பண்ண முடியும்னா so இது வந்து இப்படி சர்க்குலரா இருக்கு, கரெக்டா? இத புடிச்சு இப்படி இப்படி நம்மளால turn பண்ண முடியும். ஓகே, so அந்த மாதிரி. ஓகே, so it is mounted on a horizontal frame. இதுதான் வந்து horizontal frame, இதுதான் circular frame. இதுக்கு உள்ளதான் அந்த காயில்ஸ் நிறைய இருக்கும், காப்பர் காயில்ஸ். இது வந்து is fixed on a horizontal frame. ஓகே, horizontal frame. இது வந்து டர்ன் ஆகும், அது அப்படியே வந்து இப்படி இப்படி டர்ன் ஆகும். ஓகே, so அதனால தான் அது வந்து டர்ன் டேபிள் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதுல வந்து 3 screws இருக்கும் with 3 leveling screws. So இதுல வந்து இந்த காப்பர் காயில் நான் சொன்னேன்ல, so it consists of different types of coils with different number of turns. அப்படின்னா என்ன அர்த்தம்? டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காயில்ஸ்னா என்ன அர்த்தம்? சில காயில்ஸோட திக்னஸ் வந்து கம்மியா இருக்கும், சில காயிலோட திக்னஸ் வந்து அதிகமா இருக்கும். ஸோ அதான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காயில் வித் டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். அப்படின்னா திக்கான காயில் எடுத்தீங்க அப்படின்னா அதுல நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கம்மியா இருக்கும் சுத்தும் போது. சப்போஸ் திக்கான காயில் வந்து 2 வாட்டி தான் சுத்திருப்பாங்க, ஸ்லிம்மான காயில் வரும் 50 வாட்டி சுத்திருப்பாங்க. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் காயில்ஸ் வித் டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். ஓகே ஓகே, ஸோ சென்டர் ஆஃப் த டேபிள்ல என்ன இருக்கும்? the center of the table there is a compass box. So in the compass box la enna irukona, it consists of a small magnetic needle. So இது வந்து எப்படி மவுண்ட் ஆயிருக்கும்? இது புரியுதா உங்களுக்கு? சோ இந்த சர்க்குலர் காயில் வந்து இங்க அட்டாச் ஆயிருக்கும். ஓகே, இது வந்து இந்த டர்ன் டேபிள்ல அட்டாச் ஆயிருக்கும். இந்த டர்ன் டேபிள்ல எத்தனை ஸ்க்ரூஸ் இருக்கும்? 3 லெவலிங் ஸ்க்ரூஸ் இருக்கும். சோ இதுக்கு மேல வந்து ஒரு காம்பஸ் பாக்ஸ் இருக்கும். இந்த காம்பஸ் பாக்ஸ்ல ஒரு காம்பஸ் நீடில் இருக்கும். ஓகே, சோ இந்த காம்பஸ் நீடில சென்டர்ல ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. ஓகே, சோ அந்த நீடில் வந்து சென்டர்ல இப்படி ஃபிக்ஸ் ஆயிருக்கும், இப்படி இப்படி நகர முடியும் அதால. ஓகே,
ஸோ இந்த நீடலோட சென்டரும் இந்த காயில்ஸ் மீட் பண்ற இடமும் சேமா இருக்கும். ஓகே, ஸோ இந்த நீடலோட சென்டர் பொசிஷனும் the meeting of the coil வந்து will be the same. எழுதிக்கோங்க. The centers of the magnetic needle எழுதிடவா அதையும் centers of the magnetic needle and circular coil coincide. Circular coil will coincide. So the needle வந்து moves along a graduated scale. Moves on a graduated scale. இந்த பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். மூவ்ஸ் ஆன் அ கிராஜுவேட்டட் ஸ்கேல்னா அந்த நீடில் இருக்கிறது அந்த சுத்தி மெஷர்மெண்ட்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ அந்த நீடில் எவ்வளோ மூவ் ஆகுது அப்படின்றத நம்மளால மெஷர் பண்ணணும். ஓகே, ஸோ எழுதிக்கோங்க. The circular scale is divided into 4 quadrants. Circular scale, so graduated scale, and the scale வந்து is divided into 4 quadrants. So ஒவ்வொரு குவாட்ரண்ட்டுமே வந்து it will be from 0 degree to 90 degree. ஓகே, ஸோ சர்க்குலர் இப்படி இருக்கு, அந்த நீடில் எப்படி இருக்குன்னு அப்படின்னா it is divided into 4 quadrants from 0 to 90. ஸோ ஒவ்வொரு இதுவும் 90 degree, 0 to 90 அந்த மாதிரி. ஸோ each angle will be 90 degree. So it is divided into 4 quadrants. ஓகே, ஸோ எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் தியரி. தியரி அப்படின்னா ஒர்க்கிங். ஸோ நான் என்ன சொன்னேன், டான்ஜென்ட் கேல்வனோமீட்டர்ல வந்து 2 மேக்னெட்டிக் ஃபீல்டுமே எப்படி இருக்கும், பெர்பெண்டிகுலரா இருக்கும். ஓகே, 2 மேக்னெட்டிக் ஃபீல்டுமே எப்படி இருக்கும், பெர்பெண்டிகுலரா இருக்கும். உங்க புக்ல கொடுத்துருக்கிற டயக்ராமே நான் ஃபாலோ பண்றேன். உங்க புக்ல வந்து இத வந்து ஹாரிசான்டல் காம்போனன்ட், இத ஹாரிசான்டலா எடுத்துருக்காங்க. நான் இந்த சைட்ல இருந்து பாக்குறேன். பார்க்கும்போது இது ஹாரிசான்டல், இது வந்து எனக்கு வெர்டிக்கல். ஓகே, ஸோ இது வந்து வெர்டிக்கல் காம்போனன்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க உங்க புக்ல. இல்லாட்டி நீங்க இதை ஹாரிசான்டல்னு எடுத்துக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸோ கரண்ட் பாஸ் ஆகாத போது, கரண்ட் when no current is passed, the magnetic needle வந்து will be along the horizontal component. The magnetic needle will be along the horizontal component. எப்போ? when no current is passed through the coil. எழுதிக்கோ. when no current is passed, the needle lies along horizontal component, அதாவது BH. Okay, so இப்போ current pass ஆனா என்ன ஆகும்? When the current is passed, there will be 2 magnetic fields which are perpendicular to each other. Okay, so when current is passed, என்ன ஆகும்? We get 2 magnetic fields perpendicular to each other. So என்னென்ன அதெல்லாம்? BH ஒன்று and இன்னொன்று வந்து B, BH vector and B vector. So இதுதான் 2 magnetic fields which will be perpendicular to each other. Okay, so என்ன ஆகும்? இந்த 2 magnetic fieldமே perpendicular-ஆ இருக்கிறதுனால the needle will get deflected. So the needle will get deflected through the angle, என்ன angle? Theta.
the needle will get deflected through the angle theta. So இது north pole, இது south pole. So the needle will get deflected. So எழுதிக்கோங்க. So third point இங்க எழுதுறேன். The needle will get deflected at an angle theta. So tangent law என்ன சொல்லுது? B is equal to BH tan theta. Okay. But magnetic field க்கு நம்ம ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? முன்னாடி இதுல பாருங்க. B is equal to mu naught. லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்திருக்கோம். mu naught இல்ல கிளாஸ்ல பார்த்தோம். If z is equal to 0, mu b vector is equal to mu naught n I divided by 2r அப்படின்னு படிச்சிருப்போம். கரெக்டா? லாஸ்ட் எக்ஸ்பிரஷன் பாருங்க. இருக்கா? b is equal to mu naught ni by 2r. So இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1, இதை ஈக்குவேஷன் நம்பர் 2 வச்சுக்கிறேன். ஸோ b இருக்கிற இடத்துல 1ல இதை நான் சப்ஸ்டியூட் பண்றேன். ஸோ எனக்கு என்ன ஆகும்? ஸோ bக்கு பதிலாக I am going to substitute that one. So I will be getting mu naught ni by 2r is equal to bh tan theta. bh tan theta. So இதுல இருந்து என்னால bh கண்டுபிடிக்க முடியும். bh is equal to mu naught ni divided by 2r tan theta. ஓகேவா? So இதுக்கு தான் வந்து we will be using this galvanometer. புரியுதா? இந்த theta வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம்? அந்த நீடில் வந்து அதுல மூவ் ஆகும். கரெக்டா? ஸோ அது எவ்வளவு ஆங்கிள் மூவ் ஆயிருக்கு அப்படின்றது அந்த ஸ்கேல்ல இருந்து நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே. ஸோ என்னன்றது உங்களுக்கு தெரியும். நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். ஆர் வந்து என்னது? எஸ், ரேடியஸ். அண்ட் ஐ வந்து கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த சர்க்கிள். ஓகே, எழுதிக்கோ.